எதுக்கு ப்ரோ இப்படி பண்ணுறீங்க, வியாபாரம் பண்ண விடுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இவர் பார்த்தீங்கன்னா உக்கடம் டிகே மார்க்கெட்டில் கடை வச்சுருக்காரு. நைட் டைம் பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம் ப்ளஸ்ஸு நான்வெஜ்ஜு இந்த சுக்கா அது இதுன்னு போட்டு விற்கிறாங்க. சில்லி ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட பார்க்குறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்க மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் வாங்கி சாப்பிடுவாங்க. நிறைய இந்த குடிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கிட்ட வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அப்படியே படுத்துடுறாங்க. காசே வாங்க முடிய மாட்டேங்குது. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடன் சொல்லிட்டும் போகிறாங்க. இவர் நல்ல என்னதான் குவாலிட்டியான ஃபுட்டு கொடுத்தாலும் சில குடிகாரங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கிட்ட வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கடன் வச்சிடுறாங்க. ரொம்ப அடிதடி ஆகிடுது. ஸோ அதனால் மேக்ஸிமம் இவர் கொஞ்சம் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க வியாபாரம் பண்ணுறாங்க, பண்ணிட்டு 9 மணிக்கு இந்த குடிச்சிட்டு வராங்க. வந்துட்டு ஒரு 4 தோசை கறி குழம்பெல்லாம் ஊற்றி நல்லா அடிச்சு விட்டுறாங்க. அடிச்சு விட்ட பிறகு என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டு அங்கேயே படுத்துடுறாங்க. எழுப்புனா கையில் எங்கே ஜோப்பில் காசு இருக்காம பார்த்தா காசும் இருக்கிறது இல்லை. நைட்டு 11-11:30 மணி வரை கடை இருக்கும். காலையில் கடை கிடையாது, ஈவினிங் தான். ஈவினிங் ஒரு 7 மணிலேருந்து 7-8 மணி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சில்லி பார்த்திங்கன்னா ரெகுலராக போயிட்டே தான் இருக்கும். 20 ரூபாய்க்கு சில்லி கேட்டாலும் கொடுப்பாங்க, 30 ரூபாய்க்கு சில்லி கேட்டாலும் கொடுப்பாங்க. காசு நீ எவ்வளோ வச்சுருக்கு அவ்வளோ கொடுப்பாங்க. காசு இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க கொடுப்பாங்க, நாளைக்கு தந்துக்கலாம். ஆனால் இவர்கிட்ட வாங்கிட்டு காசை ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப மனசுக்கு சங்கட்டமாக இருக்குன்னு சொல்லி அவர் புலம்புறாரு. நிறைய பேர் இங்கே இப்படி தான் பண்ணுறாங்க. பீஸ் மீன்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான். நீங்கள் 20 ரூபா வச்சுருக்கீங்களா, 20 ரூபா கொண்டே கொடுங்க, 10 ரூபா நாளைக்கு தரேன்னு சொன்னாலும் அவர் நான் சிரிச்சுக்கிட்டே சரிப்பா தம்பி அப்படின்னு சொல்லுவார். நல்லவர் தான் அவர். விலையெல்லாம் கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட 2 பேர் வேலை செய்கிறாரு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பார்சலு, நம்ம அண்ணன் தான் ஓனரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் தான் இருப்பார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.